கடலூர் பன்ருட்டி அருகே புதுச்சேரியைச் சேர்ந்த ரவுடி ஓட ஓட விரட்டி வெட்டப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் தேவநாதன். தேவநாதன், வணக்கம். இந்த சம்பவமானது எங்கு எப்பொழுது நடைபெற்றது? வெட்டு வாங்கிய அந்த நபர் யார்? அவருடைய பின்னணி என்ன? இதனும் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? விரிவான தகவல்கள் தேவநாதன். புதுச்சேரியை சேர்ந்த ஜெயபிரகாஷ் என்ற ரவுடி கோஷ்டிக்கும் அதே போல மாறு மணி என்பவருடைய அவரோட ரவுடி கோஷ்டி இருக்குது. இந்த ரெண்டு ரவுடி கோஷ்டிக்கும் இடையே முன்விரோதம் புதுச்சேரியில இருந்து ஏற்கனவே பல முறை மோதி இருக்கிறாங்க. அந்த புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் இருக்கும் போது இந்த ரவுடி கோஷ்டிக்கும் இடையே ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கு. அந்த மோதல் காரணமாக ஜெயபிரகாஷுக்கும் மாறுமணிக்கும் இடையே முன்விரோதம் அதிகரித்த நிலையில இன்று காலை பார்த்தோம் அப்படின்னா பன்ருட்டி அருகே உள்ள புதுப்பாளையம் என்ற பகுதிக்கு ஜெயபிரகாஷ் வந்து கொண்டிருந்த போது ஒரு மர்ம கும்பல் அவரை வழிமறித்து வெட்டுகிறது. உடனடியாக அந்த பகுதியில் மக்கள் கூடியதால மொத்தம் 5 இடங்களில் வெட்டிவிட்டு அந்த கும்பலை உடனடியாக தப்பித்து சென்று விடுகிறது. அங்கு உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஜெயபிரகாஷை உடனடியாக அப்பகுதி மக்கள் ஆம்புலன்ஸ் மூலமாக கடலூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க. அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சையானது தற்போது அளிக்கப்பட்டு இருக்கு. இது குறித்து அந்த பன்ருட்டி போலீசார் முதற்கட்ட விசாரணை மேற்கொண்ட போது அதாவது மாறுமணி கோஷ்டிக்கும் ஜெயபிரகாஷ் கோஷ்டிக்கும் இருந்த முன்விரோதம் காரணமாகவே இந்த சம்பவம் நடைபெற்றதாகவும், ஏற்கனவே புதுச்சேரியை சேர்ந்த ரவுடிகள் கடலூர் மாவட்டத்திற்கு ஊடுருவாத வண்ணம் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், அந்த பகுதிகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வந்த நிலையில இந்த ஜெயபிரகாஷ் என்பவர் ஏற்கனவே இந்த பன்ருட்டி பகுதியில தலைமறைவாக மறைந்துள்ளது தெரிய வந்திருக்குது. அதாவது அந்த மாறுமணியை சேர்ந்தவர்கள் தன்னை கொலை செய்யக்கூடும் என்பதால் பாதுகாப்புக்காக புதுச்சேரியை விட்டு வெளியேறிய அவர் பன்ருட்டி பகுதியில் பதுங்கி இருக்கிறாரு. இந்த நிலையில் தான் இன்று அவரை பின்தொடர்ந்து வந்த அந்த கோஷ்டியினர் வெட்டியிருக்கிறாங்க. பொதுமக்கள் பார்த்த காரணத்தினால் உடனடியாக அவர்கள் சென்றுவிட்ட காரணத்தில் தற்போது அந்த வெட்டுக்காயங்களுடன் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்க நிலையில இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார் என்பது குறித்து பன்ருட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. தொடர்ந்து அதே போல பார்த்தோம் அப்படின்னா புதுச்சேரி ரவுடிகள் கடலூர் மாவட்டத்திற்குள் ஊழல் வண்ணம் தொடர்ந்து பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கு. நன்றி தேவநாதன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.